கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக யாத்ராகமம் புஸ்தகத்தை குறித்து அதில் இருக்கக்கூடிய அநேக காரியங்களை, அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த கடந்த வாரத்திலையும் கூட இஸ்ரவேலர்கள் எகிப்திலே ஒடுக்கப்பட்டதையும் மோசேயினுடைய பிறப்பு மற்றும் வரலாற்று பின்னணி குறித்து அதிகமாக படித்தோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரம் பாடம் 2 எரிகிற முட்செடி என்கிற ஒரு நல்ல தலைப்பின் கீழாக ஒரு பாடத்தை இந்த நாளில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்தை நமக்கு நல்ல முறையில் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவரையும் அன்போடு கூட வரவேற்போம். இந்த நல்ல பாட வேளையிலும் ஆவியானவர் நம்மோடு கூட இடைபெறத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேலையிலும் கூடப்பா இதோ அருமையான ஒரு பாடத்திட்டத்தை படிக்க இருக்கிறோம். அப்பா, இந்த ஓய்வு நாள் பாட வேலையிலும் ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட்டு அப்பா இதோ இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும்படியாகவும், பாடத்தை நல்ல முறையிலே அப்பா நாங்கள் கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தேவையான ஞானத்தை கொடுக்க வேண்டும்படியாகவும் அப்பா இந்த வேலையில் கூட கேட்டு ஜெபிக்கிறோம். ஆம்ராஜா, இதோ இந்த பாடத்தை வாசிக்கிற பிள்ளைகளோடும் அப்பா நடத்துகிற போதகரோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். அப்பா, இந்த பாட வேலை முழுவதுமாக உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். முற்றிலுமாக உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி அப்பா இதோ அநேக காரியங்களை நீர் கற்றுக் கொடுக்க வேண்டும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துனுடைய நல்ல நாமத்தினாலே கேட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், ஒரு அருமையான ஒரு புது பாடத்திட்டத்தில் வரிசையாக பாடங்களை படித்து வருகிறோம். எரிகிற முட்செடி இந்த பாடத்திற்கான ஒரு முன்னுரை மற்றும் மனன வசனம் சொல்லிடுங்க பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. போதகர் பிரகாஷ் அவர்களோடு கூட இணைந்து உங்கள் யாவரையும் மறுபடியும் இந்த ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த காலாண்டு முழுவதும் நம்ம யாத்ராகம புஸ்தகத்திலிருந்து படித்து கொண்டு வருகிறோம். போதகர் அறிமுகத்தில் சொன்னது போல கடந்த பாடத்தில் மோசேயினுடைய பிறப்பை பற்றி படித்தோம். இந்த வார பாடம் மோசேயினுடைய அழைப்பை குறித்ததானது. மோசே ஆண்டவர் அழைக்கிறாரே, அந்த 40 வருடம் அவர் அரண்மனையில் இருக்கும்போது வராத அழைப்பு, அவர் இந்த வனாந்திரத்தில் அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அவரை நோக்கி அழைப்பு வருகிறது. அது அடுத்த 40 வருடம் அவர் செய்ய போகிற ஊழியத்திற்கான அழைப்பு. தேவனுடைய அழைப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அது எந்த நேரத்தில் யாருக்கு எப்படி வரும் என்று தெரியாது. ஆனால் இந்த அழைப்பு கண்டிப்பாக இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மோசேக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மோசே சில மறுப்புகளை தெரிவித்தாலும் ஆண்டவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தி அவரை ஒரு பெரிய லீடரா அவரை நோக்கி இருக்கக்கூடிய பணியை முன்வைக்கத்தக்கதாக இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய அநாதி சித்தம் இந்த ஜனங்களுக்கு மீட்பை அருளும்படியாய், ரட்சிப்பை அருளும்படியாய். ஒருவேளை அநேக குழந்தைகள் நைல் நதியில் வெட்டப்பட்டு போடப்பட்டிருந்தாலும் அதன் நடுவில் ஒரு நபரை, இந்த மனுஷனை ஆண்டவர் முன்குறித்து, ராஜாக்களுடைய கண்களில் தயவு, ராணியினுடைய கண்களில் தயவு, அங்கே உன்னதமான படிப்பு, ஆலோசனைகள் எல்லாம் கற்று, ஒருவேளை இதை அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் ஸ்தேவான் பிரசங்கிக்கிற பிரசங்கத்திலிருந்து நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர் அரண்மனையில் கற்றுக்கொண்ட அந்த கல்வி நிமித்தமாய் அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் விளங்கின அந்த மோசேயினுடைய ஊழிய அழைப்பை இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளினுடைய பாடத்தின் மனப்பாட வசனம் யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7-8 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கையிலிருந்து விடுதலையாக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும்
இறங்கினேன். இப்போ அழகான ஒரு வசனம். கடந்த வாரம் அவங்க வாழ்க்கையே கசப்பாகி போன நிலைமையாக இருக்குது. கசப்புகளுக்கு நடுவில் அவர்கள் பரலோகத்தின் கதவுகளை தட்டி இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்து மனம் இறங்கி, இதில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இறங்கினாராம். அவர் இறங்கி வந்துட்டார் உதவி செய்ய. இப்போ இதிலிருந்து நம்ம பார்க்க போகிற எல்லாம் அவர் இறங்கி என்னெல்லாம் செய்கிறாருன்னு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். மிகவும் ஒரு அருமையான முன்னுரை கொடுத்துட்டீங்க பாஸ்டர். பாடத்தின் கேள்விகளுக்குள்ளாக போகலாம். பாடத்தினுடைய தலைப்பை எரிகிற முச்செடி. அப்போ அந்த எரிகிற முச்செடியினுடைய அனுபவம் நமக்கு என்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது பாஸ்டர்? சரி, இறங்கினார் என்று சொல்லி முடித்தேன். எங்கே இறங்குறார்னா, முச்செடியில் இறங்குறார். மீதியான் தேசத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த இந்த மோசேயை சந்திக்கும்படியாய் கர்த்தர் இறங்குகிறார். ஒரு தலைவனை தெரிந்தெடுக்கிறார். மேய்ப்பனாய் இருந்து கொண்டிருக்கிற இந்த மோசேயை அந்த பாலைவனத்துக்கு நடுவில், அந்த முச்செடிகளுக்கு நடுவில் ஆண்டவர் மோசேயை தெரிந்தெடுக்கிறார். இந்த ஆசிரியர் அவர் ஆதியாகம புஸ்தகத்தை எழுதியிருக்க வேண்டும், அவர் யோபு புஸ்தகத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். அதன் நடுவில், இந்த ஆடு மேய்க்கிற இந்த பணியின் நடுவில் திடீரென்று ஒரு எரிகிற முச்செடியை காண்கிறார். இதை ஒரு மேய்ப்பனுடைய இடத்துல வைத்து நீங்கள் பார்த்தா தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தெரியும். சரி, ஒருவேளை உங்களையும் என்னையும் மேய்ப்பர்களாய் அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் வச்சிங்கன்னா, காட்டில் திடீர்னு ஒரு நெருப்பு செடியில் பிடிச்சி எரியுது என்று சொன்னால், அந்த நெருப்பு அந்த மலையை எரிக்கத்தக்கதாக, அந்த காட்டை எரிக்கத்தக்கதாக அது என்னவா மாறிடும்னா காட்டுத்தீயாய் மாறிவிடும். மேய்ப்பர்கள் ஒருவேளை இந்த காட்டுத்தீயாய் பரவப்போகிற இந்த நெருப்பை கண்டுவிட்டால் வேகமாக தன்னுடைய ஆடுகளை விரட்டி கொண்டு போய் எங்கே பத்திரப்படுத்த முடியுமோ பத்திரப்படுத்துவாங்க. அந்த மலையிலிருந்து அவர்கள் ஓடத்தான் பார்ப்பாங்க. ஆனால் இவர் அங்கே ஒரு காட்சியை பார்க்குறாரு. திடீர்னு அந்த நெருப்பு எரிகிறது. ஆனால் அந்த செடியும் வெந்து போகல. அதே நேரத்தில் அந்த செடியில் எரிஞ்ச அந்த நெருப்பு பக்கத்து செடிகளை பாதிக்கலை, பக்கத்து செடிகளுக்கு கறந்து போல. ஆவிக்குரிய கண்களோடு கூட அதை நான் பார்க்கிறேன். நெருப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மரத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு அருகாமையில் இருக்கிற மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் வெப்பமாக்கி இந்த நெருப்பை அந்த மரத்திற்கு தள்ளிவிடும். ஆனால் இங்கே இந்த செடியில் எரியக்கூடிய இந்த நெருப்பு பக்கத்துக்கு போகலை. அப்போ இதை ஃபீல் பண்ணி ஏதோ ஒரு காரியத்தை சொல்கிறார். வாசிக்கலாமா? யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தில் பின்புறத்தில் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். இப்போ ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வருகிற வழிநடத்தலை நம்ம சாதா கண்களோடு கூட பார்த்தோம்னா, வயசாகிட்டே போகுது, முதுமையாயிட்டே இருக்கிறோம், வாழ்க்கை அப்படியே போகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் உற்று பார்த்தா தான் ஆண்டவர் எவ்வளோ அழகாக அற்புதமாக, ஒருவேளை எத்தனையோ நபர்கள் மரித்திருக்கிறாங்க, ஆனால் நமக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆண்டவர் திரும்ப நம்மளை மீட்டிருக்கிறார் என்பது நமக்கு புரியும். அற்புத காட்சியை உற்று பார்க்க வேண்டும். அந்த முச்செடி எரிந்ததும் கூட ஒரு கருகாமல் இருந்ததை மோசே கண்டார். அதனால் அது ஒரு அற்புதம் என்றும் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வுதான் முன் நிகழ்ந்திருக்கிறது என்று உணர்ந்தார். அதனருகே நெருங்கி சென்றபோது தம்மை கனப்படுத்துகிற வகையில் பாதரட்சைகளை கலற்றும்படி தேவன் சொன்னார். ஏனென்றால்
தேவ பிரசன்னம் அந்த இடத்துல பரிசுத்தமாக இருந்தது. ஒரு அழகான விளக்கத்தை இந்த ஆசிரியர் அழகாக எழுதியிருக்கிறார். அவர் தேவனுடைய சமூகம் இருப்பதனால நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று பாதரட்சிகளை கழட்டி போட சொல்கிறார். இதை இன்னொரு ஆவிக்குரிய பார்வையோடு கூட பார்த்தோம் என்று சொன்னால், ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தின்படியாய் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், யூதர்களுக்கு ஒரு முறை இருந்தது. தங்கள் வேலை பணிகளை எடுக்கும்போது யாருக்கு கீழே வேலை செய்கிறார்கள் என்பதற்காய் அவருடைய பாதரட்சியை மாற்றிக்கொள்வாங்க. இப்போ முதல் வசனம் சொல்லுகிறது, அவன் எத்ரோவின் ஆடுகளை மேய்க்கும்படியாய் பணிந்து அவர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணி அவருடைய பாதரட்சியோடு வந்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் அவருடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார். இந்த பாதரட்சியை கழட்டி போட்டு அவர் கொடுக்க போகிற அந்த ஊழியத்தை எடுக்க ஆண்டவர் அழைக்கிறார். அதை பின்னால் நம்ம வாசி பார்த்தோம்னா தெரியும். அதை மோசேயை கூப்பிட்டாரு. கூப்பிட்டதுக்கப்புறம் 5வது வசனம் 5, 6 அப்படியே பின்னால் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு திட்டத்துக்கு அழைக்கிறார். 8வது வசனம் வாசிக்கிறேன், அவர்களை 7லேருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்லி அவரை ஊழியத்துக்கு அழைக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்மையும் ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. மோசே பிறந்தாரே, ஒருவேளை ஆரம்பத்தில் நான் சொன்னது போல தான் மோசே பிறந்தார். பிள்ளைகளெல்லாம் கொல்லப்படுகிற அந்த சூழ்நிலைக்கு நடுவில் மோசையை ஆண்டவர் பாதுகாத்தாரே. எங்கே ஆபத்து இருக்குமோ அந்த ஆபத்துக்கு நடுவில் பாதுகாத்தாரே. எந்த ஜனம் எபிரேய பிள்ளைகள் எபிரேய குழந்தைகளை கொல்லணும்னு சட்டம் போட்டதோ அந்த ஜனமே, அந்த ராணியே, அந்த ராஜாவே எபிரேய குழந்தை என்று நன்றாய் அறிந்திருந்தோம். அதுக்கு தேவையானதெல்லாம் செய்யும்படியாய் ஆண்டவர் கிருபை கொடுத்தாரே. அதுக்கெல்லாம் ஒரு திட்டம் இருக்குது. சில நேரங்களில் நாம் ஆண்டவருடைய திட்டத்துக்கு உத்து பார்க்கறதில்ல. அவர் வழிநடத்துகிற வழிநடத்தலை நம்ம உற்று நோக்குவதில்லை. உற்று நோக்கணும் என்று சொன்னால் கண்டிப்பாய் அந்த அற்புத காட்சியை நம்மால் காண முடியும். மிகவும் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாஸ்டர். இப்போ அந்த எரிகிற முச்செடியின் நடுவில் கர்த்தருடைய தூதரானவர் வந்தார் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி கர்த்தருடைய தூதரானவராக வந்தவர் யார் பாஸ்டர்? கர்த்தருடைய தூதனாய் அங்கே கடந்து வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை தூதர். சில நேரம் இது ஒரு பெரிய தர்க்கமாய் ஏற்படுகிறது. தூதர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடம் ஏஞ்சலோஸ் அல்ல, இந்த இடம் மல்லாக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. மல்லாக் என்று சொன்னால் தூதை சுமந்து வரக்கூடியவர்கள், அதாவது செய்தியை சுமந்து வரக்கூடியவர்கள். இந்த உலகத்திற்கு நற்செய்தியை சுமந்து வந்தவர், இந்த உலகத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் சுமந்து வருகிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. முச்செடியின் நடுவில் அவர் என்னவா மாறுகிறார்னா தூதனானவராய் மாறுகிறார். தூதனானவர், ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லுவாங்க. ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லும்போது அவர் அப்படியே ஆட்டுக்குட்டியாக மாறிட்டாரான்னு கேட்டால் இல்லை. அது அந்த மிருகமாக மாறிட்டாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவர் அந்த இடத்தை எடுக்கிறார், அந்த நிலையை எடுக்கிறார். அதே போல் இங்கே தூதனானவர் என்று சொல்லி கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லும்போது தன் தூதை சுமந்து வரக்கூடிய அந்த பணியை எடுத்துக்கொள்ளக்கூடியவராய் மாறுகிறார். ஒருவேளை இதை புரிஞ்சுக்கிறதற்காய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சில நேரங்களில் திருமண வீடுகளில் உணவு பரிமாறப்படுவதற்காக வயது வரம்பின்றி சில வாலிப பிள்ளைகள் அவங்களுடைய படிப்பு காரியங்களுக்காக அவங்களுடைய செலவுகளுக்காக ஸ்டீவர்ட் வேலைக்கு வருவாங்க, பரிமாறுகிற பணிக்கு வருவாங்க. பரிமாறுகிற பணிக்கு வரும்போது அவர்கள் ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க.
யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. அதுபடி தான் இருக்கணும். நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது இப்படி கடந்து போகும்போது சொல்லுவாங்க, வெள்ளை சட்டை போட்டிருக்கணும், கருப்பு பேண்ட்டு போட்டிருக்கணும், கருப்பு ஷூ போட்டிருக்கணும். அவங்க போ டை கொடுப்பாங்க, அந்த டை கட்டி இருக்கணும். அந்த டை கட்டி வெள்ளை சட்டை போட்டு கருப்பு பேண்ட்டு போட்டு ஷூ போட்டிருந்தா அவன் தான் ஸ்டீவர்ட், அவனை பார்த்து தான் சோறு எடுத்துகிட்டு வா, சப்பாத்தி எடுத்துகிட்டு வான்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அவன் மாணவன், ஆனால் அவன் ஒரு வேலை பணிக்காய் வந்திருக்கிறான். இங்கே வரும்போது அவன் மாணவனாய் அல்ல, அந்த மாணவன் என்னவாய் மாறுகிறான் என்று சொன்னால் ஸ்டீவர்டா பரிமாறுகிறவனாய் மாறுகிறான். அதே போல தூதை சுமந்து வருகிறவராக, கர்த்தருடைய தூதனானவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இறங்கி வர்றார். இதை தூதுவராயிட்டார். அதாவது ரெக்கைகள் இருக்கக்கூடிய, செட்டைகள் அடிக்கக்கூடிய, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றி கொண்டிருக்கிற, அவருடைய சமூகத்தை பார்க்க துணியாமல் முகம் குனிஞ்சிட்ருக்கிற அந்த தூதனை குறிக்கலை. அதற்கு நிறைய வேத வசனங்களை கர்த்தருடைய தூதனானவர் என்று வரக்கூடிய தெய்வீகத்தினுடைய நபர் என்று சொல்லி நிறைய உதாரணங்களை வசனங்களாய் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ தூதனானவராய் கடந்து வந்த எகிப்தில் தேவ மக்கள் அடைந்த உபத்திரவத்தை பற்றி, அவர்கள் துக்கத்தால் முணங்கி உதவிக்காக கூக்குரலிட்டதாக விவரிக்கப்படுகிறது. தேவன் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு இறங்கினார், அவர்களை என் ஜனம் என்று கூறினார். இங்கே தான் ஆண்டோடைய அன்பு புரியுது. சில நேரம் நம்ம நினைக்கிறோம், நம்ம படக்கூடிய கூக்குரல் எல்லாம், நம்ம எழுப்பக்கூடிய கூக்குரல் எல்லாம் அவருக்கு கேட்க மாட்டேங்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அவர் செவி மந்தமாய் போகலன்னு சொல்கிறாரு, பதிலளிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய மீறுதல்கள் என்ன செய்யுதுன்னா அந்த காரியத்தை செய்ய விடாமல் நம்மை தடுத்து போடுகிறது. ஒருவேளை இங்கே இப்படி கூக்குரலிட்டு கொண்டிருந்த, இப்படி தங்களுடைய வாழ்க்கையை கசப்பாய் போன இவர்களை வாங்க பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான கானான் தேசத்துக்கு போகலாம், ஆண்டவர் உங்களை கூட்டு போக சொல்கிறாருன்னா, இதே ஜனம் இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லுது. இது ஏதோ எதிர்பார்க்கிறது போல இருக்கிறது. ஒருவேளை இந்த இடத்தை நான் மோசையினுடைய இடத்துலையும் வைத்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். மோசேயும் அந்த எகிப்தியனுக்கு விரோதமாக செஞ்சவனை கொலை பண்ணாரே, அப்படி இந்த விடுதலை கிடைக்கணும்னு நினச்சாரு, ஒருத்தனை கொன்று விடுதலை கொடுக்கணும்னு நினச்சாரு, ஆனால் அது முடியலை. ஒருவேளை இவர்களும் கூட இப்படி மோசே கானான் தேசத்துக்கு எடுத்துகிட்டு போகாமல் இந்த தேசத்தை கானான் தேசமாக மாற்றிடலாமேன்னு கூட நினைத்திருக்கலாம். ஆனால் தெய்வ திட்டம் ஒன்று இருந்தது. தூதனானவராய் இறங்கி முட்செடியின் நடுவில் இருந்து, இது என் ஜனம், என் ஜனத்தை இந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து நான் பிரித்தெடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் முன்குறித்து பிரித்தெடுக்க பிரயாசப்படுகிறார். அவர் நம்மை வேறு பிரிக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்த நம்ம என்னவா பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இருக்கக்கூடிய இந்த பூமியை இந்த எகிப்து தேசமாய் கண்டுகொள்வோம். எகிப்து தேசமாக பார்ப்போம். நம்ம அரசாங்க சட்டங்கள் இருக்கிறது, அரசாங்க விதிமுறைகள் இருக்கிறது, தொழுகையில் சட்டங்கள் இருக்கிறது. நம்ம ரெலவெண்ட்டாக நம்ம ஈஸியாக நம்ம ப்ரேயர் பண்ணிட முடியாது. பொது இடங்களில் கூட்டங்கள் நடத்திவிட முடியாது. நிறைய சட்டங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தை நம்ம எகிப்து தேசமாக நினச்சிக்கிடுவோம். நம்மளை இந்த அடிமைத்தனத்திலிருந்து கண்ணீரும் கவலையும் இல்லாத, உணவின் தேவைகள் இல்லாத, பரிசுத்தமான ஆண்டவரோடு கூட நித்தியமாய் வாழக்கூடிய, ஒருவேளை கானான் தேசமாய் பரம கானானாய் நம்ம பரலோகத்துக்கு ஒப்பிட்டோம் என்று சொன்னார், நம்மளை இங்கேருந்து அங்கே அழைச்சிட்டு போகிறதற்கு அவர் என்னுடைய ஜனத்தை மீட்கும்படியாக இறங்கினேன்னு சொன்னாரே. 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் இறங்கினார், வந்தார், மீட்பு அருளி இருக்கிறார். அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் நம்ம ஓடுவோம். தூதனாய் அங்கே வந்தார், அதுக்கப்புறம் அவரே தூதாய் வந்தார், அவரே மீட்பாய் வந்தார், அவரே இரட்சகராய் வந்தார், அவரே ரட்சிப்பாய் வந்தார். அவருடைய நாமமே அல்லாமல் இந்த பூமியில் வேறு எந்த நாமமும் நம்ம விடுதலைக்காய் கட்டளையிடப்படாதபடிக்கு அவர் கடந்து வந்தார். அவருடைய நாமம் என்னன்னு தொடர்ந்து பார்க்க போகிறோம். மிகவும் அருமையாக சொன்னீங்க பாஸ்டர். இப்போ முச்செடியிலிருந்து கர்த்தருடைய தூதரானவர் வர்றார், அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அவர் என்ன ஒரு நாமத்தோடு வந்தார் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க பாஸ்டர். இந்த நாமம் தான் யூதர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப என்ன சொல்லன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின
ஒரு நாமம். பொதுவாக பெயர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை, யூதர்களுடைய முறைமைப்படி பெயர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். பெயர்கள் தான் அவங்க வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும். அதனால் சில இடங்களில் பெயர் மாற்றங்களை எல்லாம் காண முடியும். கர்த்தராகிய ஆண்டவரும் கூட இதே காரியத்தை செய்கிறார். ஆபிரகாம்னு மாற்றுறாரு, சாராயை சாராள்னு மாற்றுறாரு, பேதுருவுக்கு புது பேரை வைக்கிறாரு. இப்போ இதெல்லாம் நம்ம காண்கிறோம், நம்ம இது பண்ணுறோம். ஆனால் இங்கே ஒரு அழகான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நம்முடைய நாமம் என்ன என்று சொல்லி மோசே கேட்குறார். நான் போய் சொல்லணும்னா அவங்க நாமம் என்னன்னு சொல்ல. 13வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். இப்போ மோசே கேட்குறாரு, ஒரு தேர்ட் பர்சனாக கேட்குற மாதிரி தெரியுது பார்க்க தேர்ட் பர்சனாக. உங்கள் அந்த முற்பிதாக்கள்கிட்ட போய் அவங்ககிட்ட போய் இஸ்ரவேல் புத்திரரில் உங்கள் பிதாக்களுடைய தேவன் கூப்பிட்டாரு அப்படின்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் என் ஜனம் சொன்ன மாதிரி இருக்குது. இவர் ஏதோ 3வது நபர் போல் வந்து உங்கள் பிதாக்கள் உங்கள் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் சொல்கிறார் 14வது வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று சொன்னார். இருக்கிறேன்றவர் சொல்கிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. இதை எபிரேய பதத்தில் வாசித்தோம் என்று சொன்னால் ஹயான்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. இது யூதர்களுக்கு ஒரு பயபக்தியான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை யூதர்கள் உச்சரிக்க கூட மாட்டாங்க. இதை நினைவில் வைத்துக்கோங்க. இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய இந்த ஹயாவை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் புஸ்தகத்தில் சொல்லும்போது, நானே வழி சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், நானே ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறேன், நானே இந்த 7 பதங்களை பயன்படுத்துகிறாரு. அது பயன்படுத்தின அந்த இடமெல்லாம் ஹயா. நீங்கள் பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படி நேரடியாக இருக்காது. ஏன்னு சொன்னால் புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடுனுடைய எபிரேய பதத்துக்கு நீங்கள் திருப்பினீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த ஹயான்ற வார்த்தை இருக்கும். இருக்கிறவராகவே இருக்கிறேன், என்னவா இருக்கிறேன், உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன், என்னவா இருக்கிறேன், வழியாக இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன், என்னவா இருக்கிறேன், சத்தியமாக இருக்கிறேன். அவர் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இதை வெளிப்படுத்தலை நம்ம காண முடியும். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தலை நம்ம இந்த வார்த்தையை காண முடியும். இது என்ன நாமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்ற நாமம். இந்த நாமம் தான் நீங்கள் உங்கள் பிதாக்கள் வந்து சேர்ந்தாங்களே, அன்னைக்கு கோசோனில் வந்து ஆண்டவர் பாதுகாத்தார், யோசேப்போடு கூட இருந்தார், அவங்க அப்பா யாக்கோப்போடு இருந்தார், அவங்க அப்பா ஈசாக்கோடு இருந்தார், அவங்க தாப்பனார் ஆபிரகாமோடு இருந்தார், ஆபிரகாம் அழைச்சார், ஈசாக்கை தெரிந்தெடுத்தார், யாக்கோப்புக்கு சந்ததி ஏற்படுத்தினார், யோசேப்பை தீவரச்சனையாக எடுத்துகிட்டு போனார், அவங்க மூலமாக இந்த எகிப்து தேசத்திற்கு பெரிய விடுதலையை கொடுத்தாரு. அன்றைக்கு கடந்து வந்த 70 பேர் இன்னைக்கு 6 லட்சம் பேராக மாறியிருக்கீங்களே. இதெல்லாம் செய்தவர் அன்றைக்கு இருந்தவர் இன்றைக்கும் இருக்கிறார். அதை கரெக்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாம் இருக்கும்போது அவர் தான் இருக்கிறாரு, ஈசாக்கு அப்பையும் அவர் தான் இருக்கிறாரு, யாக்கோப் அப்பையும் அவர் தான் இருக்கிறாரு, யோசேப் அப்பையும் அவர் தான் இருக்கிறாரு, அந்த ராஜாக்கள் காலத்துலேயும் அவர் தான் இருக்கிறாரு, மோசே அரண்மனையில் இருக்கும்போது அவர் தான் இருக்கிறாரு, மீதான் தேசத்தில் இருக்கும்போது அவர் தான் இருக்கிறாரு, இப்பையும் அவர் தான் இருக்கிறார். ஈஸியாக சொல்லணும்னா உலக தோற்றத்திலிருந்து இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறார். வானம் பூமி மாறினாலும் அவருடைய வார்த்தை மாறாதுன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையாய் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் மாறலை, இருக்கிறவராகவே இருக்கிறேன். மிகவும் அழகாக சொன்னீங்க பாஸ்டர். இப்போ முன்னுரையிலேயே சொன்னீங்க இந்த பாடத்தை நம்ம மோசையினுடைய அழைப்பை குறித்து படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்படி மோசைக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது அவர் ஒரு சில சாக்குப்போக்குகள்லாம் சொல்கிறாங்க. அவர் என்னென்ன சாக்குப்போக்கெல்லாம் சொன்னாருங்க பாஸ்டர்? சரி, மோசைக்கு அழைப்பு கொடுக்கும்போது மோசே சொல்லக்கூடிய சாக்குப்போக்கு, இதை ஊழியக்காரன் என்ற நிலையிலிருந்து கொஞ்சம் விளக்கமாகவே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை சாதாரணமான வேலை அல்ல. இந்த பணி அழைப்புக்கு நேராக நம்ம வழிநடத்தப்படுவது ஒரு கொஞ்சம் கடினமான பணி.
ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய பலம் நம்மோடு கூட இருக்கிறது. இருந்தாலும் மனுஷிகமாய் சில நேரம் இருக்கும். அடியனுக்கும் இந்த அனுபவம் இருக்கிறது. நானும் பல நாட்கள் ஆண்டவரை, நானும் திக்குவாய் தான், எனக்கும் மந்த நாக்கு தான், நானும் போகலை அப்படின்னு ஊழியத்திற்கு அழைப்பு கிடைக்க போட்ட போதெல்லாம் அதை வெறுத்து தள்ளின, அதை ஒதுக்கி தள்ளின அனுபவம் உண்டு. அதுக்கு மேலே அவருக்கு ஒரு பெரிய பயம் என்னென்னா, அவங்க என்னை நம்ப மாட்டாங்க, அவங்க என்னை கேட்டுக்கிற மாட்டாங்க, நான் அவங்ககிட்ட போய் ஒன்றும் சொல்ல முடியாது என்று சொல்லி பல மறுப்புகளை என்ன செய்கிறாரு, தெரிவிக்கிறார். வாசிக்கலாம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். சொல்கிறான், கரெக்டு தான். தரிசனமானதை எப்படி போய் காட்டுறது? ஒருவேளை இந்த 40 வருஷம் நீ எங்கே போன? ஒருவேளை ஒரு சில நபர்கள் இந்த மோசை அதுக்கு நடுவில் கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்லை அரண்மனையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒருத்தர் அங்கே இருக்கிறதா இருக்கலாம். எங்கேருந்து நான் ஓடி போனோன்னா அந்த இடத்துக்கு நான் திரும்பி வர்றதா இருக்கலாம். கொஞ்சம் கடினமான பணி தான். இப்போ சொல்கிறாரு, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்கன்னு சொல்கிறார். நம்ப மாட்டாங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவருக்கு சொல்கிறாரு, கர்த்தர் அவன் கையில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. ஒரு கோல் இருக்குது, அந்த கோலை என்ன செய்ய கீழே போடுன்னு சொல்கிறாரு. அது சர்ப்பமாகிறது. அந்த சர்ப்பத்தை எடுக்க சொல்கிறாரு. திரும்ப அது என்ன செய்யுது, கோலாயிற்று. இதில் ஒரு வித்தியாசத்தை காண முடியும். பெரிய சர்ப்பங்களை தலையை பிடிச்சி தூக்குவாங்க, தலையில தான் பிடிப்பாங்க, ஏன்னா அதுதான் கொத்துன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே எப்படி பிடிச்சி தூக்குவார்னா, பின்னால் இருக்கக்கூடிய வாழை பிடிச்சி தூக்குவார். 6வது வசனம் பார்த்தோம்னா, மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது, இதோ அவன் கை உறைந்த மலையைப் போல பெண் குஷ்டம் பிடித்திருந்தது. இதில் ஒரு கிளிம்ஸ் சொல்கிறேன், ஒரு வேதாகம தகவலாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரே நபருடைய கையில் இந்த குஷ்டரோகத்தினுடைய கிருமிகளெல்லாம் பட்டு திரும்ப அந்த கிருமிப்பட்ட தடையுமே இல்லாமல் ஒருத்தருக்கு விடுதலை கிடைச்சதுன்னா அது மோசேக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மாத்திரமே. அதனால தான் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவார்னு மோசையை உதாரணமாக காட்டி சொல்கிறார், உரையில் போடுறாரு. இந்த அற்புதத்தை எகிப்தியர்கள் பண்ண மாட்டாங்க இந்த குஷ்டரோகத்தில். ஏனென்று சொன்னால் குஷ்டரோகம் ஒரு தீட்டு வியாதி. குஷ்டரோகம் ஒருவேளை ஒரு எகிப்திய மாயஜாலங்களை செய்யக்கூடியவன் ஒருவேளை கையை போட்டு இப்படி எடுத்து காண்பித்தான் என்று சொன்னால் அவனுடைய மனைவி, அவனுடைய குடும்பம் அவங்க பக்கத்தில் வரமாட்டாங்க. ஏன்னா அது க்யூர் ஆயிடுச்சா இல்லையான்னு அவங்களால ஊர்ஜிதப்படுத்த முடியாதுன்னு, அந்த வியாதி ஒட்டியாக இருப்பதுனால, அது தொற்றிக்கொள்கிற வியாதினால் பயந்து ஓடுவாங்க. அதுதான் இவர் போய் தன்னை ஆண்டோடைய நபர் என்று காட்டுவதற்கு ஒரு பெரிய என்ன சொல்லணும் ஊன்றுகோலாய் இருந்தது. அதுக்கப்புறம் பின்னால் அப்படியே செஞ்சு இதெல்லாம் செய்ய நம்புவார்கள் என்று சொல்கிறாரு. 9வது வசனம், இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் என் வாக்குக்கு செவிகொடாமலும் இருப்பார்களானால், அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்திலே ஊற்றுவாயாக, நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாக்கும் உள்ளவன் என்றான். இப்போ ஆண்டவருக்கு ஏதோ இவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். ஆண்டவரே, எனக்கு உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல, நீங்கள் பாட்டுக்கு என்னை கூப்பிட்டுருக்குறீங்க, எனக்கு திக்குவாயும் மந்த நாக்கு. ஒருவேளை இதை நம்ம யோசித்து பார்க்கலாமே. இந்த 1வது அதிகாரத்தை மூன்றாவது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து இந்த வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர் கேட்குறாரு, பதில் சொல்கிறாரு. ஆண்டவர்கிட்ட நிறைய காரியம் கேட்குறாரு. உங்கள் நாமம் என்னன்னு கேட்குறாரு, நீங்கள் யாருன்னு கேட்குறாரு, நான் என்ன போய் சொல்லுனதுன்னு கேட்குறாரு. எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கிறவர் திடீர்னு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு திக்குவாயே மந்த நாக்கு. ஆண்டவர் அதுக்கு மறுப்பாக சொல்கிறாரு, ஆரோன் உனக்கு வாயாக இருப்பான், நீ கூட போன்னு சொல்கிறாரு. ஆனால் பின்னால் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா,
ஆரோன் தான் பேசியிருந்தான், ஆரோன் இப்படி சொன்னான், ஆரோன் அப்படி சொன்னான்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இல்லை, மோசே தான் பேசினதாக இருக்கிறது. 6,00,000 பேருக்கும் சட்டத்தையும் எல்லா காரியத்தையும் மோசே தான் கற்றுக் கொடுத்ததாக இருக்கிறது. அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவர் திக்குவாயு மந்தனாக்கு இல்லை. பலவீனமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, அங்கே தான் ஆண்டோடைய செய்கை வேலை செய்யும். நீங்கள் பயங்கரமாக இருக்கிறீங்களா, அங்கே ஆண்டவரை சார்ந்து நிற்க கொஞ்சம் தொய்வு ஏற்படும். ஆண்டவரை சார்ந்து நிற்க வேண்டும். வியாழக்கிழமை பார்த்தோம் என்று சொன்னால் விருத்த சேதனம் ரொம்ப என்ன சொல்லணும்னு சொன்னால் ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு பயங்கரமான ஒரு நிலையில் இந்த நிற்கும். மனைவி அந்த நுனித்தோலை அறுத்து போட்டு வர இருந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்ததாய் நம்ம காண்கிறோம். இது நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குதுன்னா, மோசையாக இருந்தாலுமே, மோசையினுடைய குடும்பமாக இருந்தாலுமே, தலைவராக இருந்தாலுமே, முக்கியமான நபராய் முகமுகமாய் பார்க்கிறவராய் இருந்தாலுமே ஆண்டவர் ஒரு ஒழுக்கத்தை, ஒரு கீழ்ப்படுதலை எதிர்பார்க்குறார். சும்மா சாதாரண நான் சொல்லிட்டு போயிட முடியாது. ஆண்டவர் ஒரு கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த கீழ்ப்படுதல் நம்மளிடத்தில் இருக்கிறதா? ஒருவேளை நெருங்கி சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால், நெருங்கி போய்விட்டோம் என்று சொன்னால் நம்ம ரிலாக்ஸ் ஆகிடுறோமா? இல்லை. மோசையாக இருந்தாலுமே, மோசையினுடைய குடும்பமாக இருந்தாலுமே சட்டம் மாத்திரமே. அந்த சட்டத்தை ஆண்டவர் கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்குறார். நமக்கு ஒரு முன்னோடியை வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் என்பது தான் இந்த பகுதியை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாடம். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, முட்செடியின் இந்த அனுபவத்திற்காய், முட்செடியில் நீர் பேசினதற்காய் நன்றி. முட்செடி நடுவில் நீர் மோசையோடு பேசி, மோசைக்கு ஆண்டவரே உயிர்த்தெழுதலை குறித்து நீர் பேசினதாக நாங்கள் தீர்க்கதரிசி மூலமாகவும் வேதத்தின் ஒரு இடத்துலேருந்து நாங்கள் அறிந்து கொள்கிறோமே. பரலோகத்தின் ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. நாங்களும் தவறுகள் செய்யும்போது கர்த்தர் எங்களுக்கு சுட்டி காட்டி அந்த தவறுகளிலிருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கூட இருங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அண்ட் வெட் மினிஸ்ட்ரி. இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகளுக்காக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுடைய யூடியூப் பக்கங்களுக்கு வர எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் லைக் செய்யுங்கள். இது உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு உபயோகமாகும் என்று நினைத்தீர்களானால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.